அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாம் வந்து பண்ணாக்கா லாஸ்ட் சண்டே அக்டோபர் 12 அன்றைக்கி எழுதி முடித்தோம். அதுக்கான வந்து பண்ணாக்கா உத்தேச விடை குறிப்பு தான் வந்து பண்ணாக்கா டிஆர்பி போர்டு வந்து பண்ணாக்கா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டிஆர்பி ப்ரெஸ் நியூஸ் வந்து பண்ணாக்கா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரெஸ் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா முதுகலை ஆசிரியர், கணினி பயிற்றுனர் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு 2025ஆம் ஆண்டிற்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை படி 809 மையங்களில் 14 பாடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. இத்தேர்வில் 2,20,412 தேர்வர்கள் எழுதினர். அதற்கான உத்தேச விடை குறிப்பு மற்றும் விடை குறிப்புகள் மீதான ஆட்சேபனைகள் தெரிவிக்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கும் ஓப்பனாக இருக்குது. ஸோ தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் 15/10/2025 ஸோ அதாவது புதன்கிழமை இருந்து 26/10/2025 ஸோ அடுத்த சண்டே வரைக்கும், சரிங்களா, தீபாவளிக்கு அடுத்த சண்டே, தீபாவளி சண்டேயில் அடுத்த சண்டே வரைக்கும் 26 வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. பிற்பகல் 5:30 மணி வரை உரிய ஆட்சேபனையினை பதிவு செய்திடல் வேண்டும். ஸோ இதுக்கான அந்த இது ஆட்சேபனை எதனா தெரிவிக்கணும் அப்படின்னா கரெக்டான ஒரு புக் இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான புக் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஸோ இமீடியட்டாக வந்து பார்த்தாக்கா தற்காலிக விடை குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ உத்தேச விடை குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டும் வந்து பார்த்தாக்கா விரைவில் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச அக்டோபர் 26 கடைசி தேதி அப்படின்னாக்கா ஒரு 15 நாள் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ நவம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே நமக்கு ரிசல்ட் வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய விடை குறிப்பை தரோவாக செக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் கரெக்டான ஸ்டாண்டர்ட் புக்கை வச்சு நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கை வந்து பார்த்தாக்கா அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.